இந்த சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கருணையே வடிவமானவர். நம்ம சொல்றோம் இல்லையா, கருணையே வடிவமானவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தியை நாம் தினம் தினம் நினைப்பதே நம் பாக்கியமாகும். தினம் தினம் நினைத்து போற்றுவதே நம் கடமையாகும். அவரை பற்றி நினைக்காத நிமிடம் ஒன்று இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையிலே அது தேவையில்லாத நிமிடமாக போகட்டும். அவரை பற்றி பேசாத வார்த்தைகள் இருக்கும் என்றால் அந்த பேசாத வார்த்தையெல்லாம் வீணான வார்த்தை, அது என் வாயில் வராமலே இருந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான உணர்வானது நம் மனதிலே ஏற்படும். சர்வமும் சர்வ காலமும் இறைவனை நினைத்துக் கொண்டே இந்த வாழ்க்கையானது நகர்கிறது என்றால் எறும்பிற்கு கூட துரோகம் நினைக்காமல் வாழ கற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம். அன்பே வடிவமாக அமர்ந்து விட்டோம் என்பது அர்த்தம். சிவனே என்று அமர்ந்திரு என்பார்கள். அதே போலத்தான் சிவத்தை உணர்ந்தவர்கள் சிவமாகவே இருக்கின்றார்கள். இந்த உடலும் சிவம் வசிக்கின்ற கூடாகவே இருக்கிறது அப்படின்னு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. சாதாரணமாக சிவபெருமானை நினைத்துவிட முடிவது இல்லை. யார் யாரோ முயற்சி செய்கிறார்கள் சிவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பானது கிடைக்கப் பெறுவது இல்லை. சிவத்தை வழிபடுபவர்கள் கூட அவருடைய அனுமதியினால்தான் அவர்களை வழிபடுகின்றார்கள். அப்படி இருக்க இப்படி ஒரு அரும்பெரும் வாய்ப்பை பெற்ற நாம் அவரை பற்றி நினைக்காமல், அவரை பற்றி பேசாமல், அவரை பற்றி ஒரு சிந்தனையிலே இல்லாமல் இருந்தால் அது நாம் நமக்காகவே செய்துகின்ற தவறு, துரோகம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அவர் நினைவிலே இருக்கும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் புகழை பாடும் பொழுது இந்த உடலும் உள்ளமும் பூரித்து கிடக்கும். அவரை பற்றி நினைத்திருக்கும் பொழுது மனதிலே ஒரு அமைதி நிலவும். பாருங்க, அது எவ்வளவு கோடி காசு கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மன நிம்மதி. சிவாலயத்திற்கு போறோம், சிவனை வழிபடுறோம், அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுதா உங்களுக்கு? அவர்கிட்ட ஏன் முதல்ல கேட்கணும்? ஏன்னா இந்த பக்தி அப்படின்னு வந்துட்டாலே இப்ப இருக்க காலகட்டத்தில் இறைவனிடம் போய் ஆலயத்தில் நின்றாலும் சரி, இல்லை அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டாலும் சரி, ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை வைத்து கொண்டு அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்படி உண்டாச்சு, இல்லை யார் உண்டாக்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது ரொம்பவே மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. அவரிடம் நான் விடை கேட்கின்றேன் அப்படிங்கிறது வேற. வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு எப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பவே அந்த பக்தி அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம கீழே வந்துடுவோம். அதனாலதான் எப்பவுமே சொல்றது, எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி, அதையும் குறிப்பா நீங்கள் சிவாலயத்திற்கு போனா கண்டிப்பா இறைவனிடம் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்டும் வரும் தருவோய் நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன வேண்ட போறோங்கிறதே இறைவனுக்கு தெரியும். அப்ப உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். அதை நான் சொல்லி இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப அந்த இடத்துல அந்த இறைவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்டவர் அல்ல எம்பெருமான் ஈசன். சர்வேஸ்வரன், சகலமும் உணர்ந்தவர். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு தேவையானவற்றை உணர்ந்தவர். நாம் என்ன கேட்க போகின்றோம் என்பது கூட தெரியாதவரா? கண்டிப்பாக இல்லை. அதனினும் தாண்டி நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு எது நல்லதோ, நமக்கு எதை கொடுத்தால் நல்லதாக நாம் பயன்படுத்துவோமோ, நாம் நன்றாக இருப்போமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் ஈசன். அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பதிலே எது சிறந்ததோ அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கின்றார். சரி, அப்படி கொடுக்கறதுல நிறைய துன்பமாக இருக்கிறதே, நிறைய கஷ்டங்கள் வருகிறதே அப்படிங்கிற அந்த கேள்வியும் பின்தொடர்ந்துதான் வரும். கண்டிப்பாக எல்லா இடத்திலும் மேடு பள்ளமே இல்லாமல் ஒரே சீராக ஒரு இடம் செல்கிறது என்றால் அது ஒரு இடத்துல கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக சென்றுவிடும். ஒரு இடத்துல மேடும் பள்ளமா இருக்குன்னா நம்ம நிதானிச்சு போக ஆரம்பிப்போம். வாழ்க்கையில எல்லா மேடு பள்ளங்களும் வரத்தான் செய்யும், இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும். அப்படி வரும்போதுதான் அந்த உயிரானது பக்குவப்படும். உயிர் எதற்கு பக்குவப்பட வேண்டும்? ஏன்னா இன்ப துன்பம் என்று இரண்டு வேறு பகுதிகள் உள்ளன. அந்த இரண்டையும் ஒரே நோக்கில் பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு வருகிறது அப்படிங்கும் போதுதான் அந்த மனமானது பக்குவ நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். பக்குவம் என்பதை அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த பக்குவம் என்று ஒன்று உண்டு. அதனை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கையோட அந்த உன்னதமான அர்த்தமானது நிறைவேற ஆரம்பிக்கின்றது. அதனால்தான் ஆங்காங்கே மேடுகளும் பள்ளங்களும் நம் வாழ்க்கையில ஏற்படுகின்றது. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிடிமானம் வேண்டும், அது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்துட்டாலுமே கூட அதை இறைவனிடம் போய் சொல்லிவிடுங்கள்.
நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன், நான் செய்ய போகின்றேன் என்று அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு, சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். ஏனால் அது அவர் வழிகாட்டியது. உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகிவிட்டது அப்படின்னா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள். அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதே சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவரிடம் சென்று இந்த வினையை நான் ஆற்றப் போகின்றேன், நீ இட்ட கடமையை நான் செய்ய போகின்றேன், அதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த இன்பம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அது உனக்கே பொறுப்பு அப்படின்ட்டு அவரிடம் ஒப்புவித்து விட்டு நாம் அச்செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கு உற்ற துணையாக இறைவன் அங்கே இருக்கின்றார்.